ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் அவர் சேனல். இது நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா மை வித் சார்ஜ் ஷீட் என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ மேலே வீடியோ போட்டு கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி அதோட வீடியோ காலம் பிறந்துச்சு. மை வித் சார்ஜ் ஷீட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போய் தெளிவாக பார்ப்போம். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத கேஸுன்னும் இப்படியே இழுத்துட்டே போகிறாங்களே, எப்போ தான் கேஸ் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் குமரிட்டு இருந்தோம், அழுதுட்டு இருந்தோம், புலம்பிட்டு இருந்தோம். அந்த சார்ஜ் ஷீட் வந்து 5ஆம் தேதி ஈவினிங்கே ஃபைல் ஆகிருக்கு. பட் அது ஃபைல் ஆகி நம்பர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகுமா. பட் அதனால தான் இன்னும் நம்பர் ஆகாமல் இருக்குது. பட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நம்பர் ஆகாமல் இருக்குது. ஸோ அது நம்பர் ஆகி ஒன்ஸ் கேஸ் நமக்கு கோர்ட்டில் வந்துருச்சுன்னா ஸோ கேஸோட ஸ்டேட்டஸ் நமக்கு டெய்லி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இது ஏன் சார்ஜ் ஷீட் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் மட்டுமே தான் நம்ம மைவித்ரி கம்பெனி மேலே என்னென்ன வழக்கு மோசடி குற்றச்சாட்டுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபித்து ஒன்று கம்பெனி மேலே தப்பு இருக்கா இல்லை தப்பான முறையில் கேஸ் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். எதுவுமே அதுக்கு சார்ஜ் ஷீட் தான் முக்கியம். முதல்ல ஃபைல் பண்ணணும். ஸோ அது ஃபைல் பண்ணாத இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ அது ஃபைல் பண்ணியிருக்காங்க. மேபி சீக்கிரத்தில் அது நம்பர் ஆகி கோர்ட்டில் கேஸ் வாதாடினாங்கன்னா நல்லாயிருக்கும். எது எப்படியோ நம்ம போட்ட பணத்துக்கு ஒரு சீக்கிரத்தில் ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டுருக்கோம். ஸோ சீக்கிரத்தில் அது நடக்கணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை நம்ம வேண்டிக்கலாம். நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ, அதாவது நெகட்டிவாக வரப்போதோ பாசிட்டிவாக வரப்போதோ அது நமக்கு தெரியாது. பட் கேஸ் சீக்கிரத்தில் முடிய போகுது. கவர்மெண்ட் நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கோம். இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. வெயிட் பண்ணி நம்ம அழுது புரண்டு வேதனையோடும் ஒரு மாதிரி டென்ஷனோடும் டிப்ரெஷனோடும் இது வருமா வராதா, நம்ம பணம் எப்படி வருமா வராதா அப்படிலாம் சொல்லி யோசித்து தூக்கம் இல்லாத அழுது என்னென்னவோ யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு விஷயத்துக்காகச்சு கடவுள் ஒரு கருணை உதயத்தோடு இந்த கேஸ் நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நம்ம பணத்துக்கு போட்ட பணத்தை நம்ம வாங்கிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் நம்ம எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே அரசாங்கம் ஜட்ஜையா கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க தான் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனலு. ஸோ எது எப்படியோ அந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சார்ஜ் ஷீட்டு ஒன்று போட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி கேஸ் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அநேக மக்கள் வந்து இதில் சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகுது. ஸோ சீக்கிரத்தில் கேஸ் முடியணும், அதுக்கு நமக்கு சாதகமாக முடியணும்னு சொல்லி எல்லாம் கடவுளை வேண்டிக்கோங்க. முடிஞ்ச வரையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ தான் நான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில். வாழ்க வளமுடன்.